ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நீ நாம் மைப்படுவதாக இந்த நாளிலும் உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த சீரீஸ் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களோட பேசிகிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பேசுகிறாரு. அதை கேட்குறதுக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? we are living in a very busy world. ரொம்ப ஃபாஸ்டான ஒரு உலகம். டெக்னாலஜி இஸ் இன்க்ரீஸிங் டே பை டே. Everything is moving fast, but as a believer, as a Christian, நேர எடுத்து அவர் சமூகத்தில் உட்கார்ந்து அவர் நிறைய பேசிட்டு தான் இருக்கிறாரு. ஏன்னா அவர் he never leaves us. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு முத்திரையாக நம்ம மேலே இருக்கிறனால நம்மளை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாரு, நம்மளை உற்சாகப்படுத்திகிட்டே இருக்கிறாரு. But the question is, are we listening to him? நாம் அவர் சத்தத்தை கேட்குறோமா? இந்த காலவெளியில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை, அன்பு சகோதரியை, அவர் சத்தம் கேட்குதா உங்களுக்கு? Do you hear his voice? அப்படி கேட்குது அப்படின்னா you are still alive. உயிரோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு கடையில் போய் ஒரு மீன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லையான்னு சொல்லிட்டு அதனுடைய செதில் செக் பண்ணி பார்ப்போம். அப்போ தான் வந்ததுன்னா அது கொஞ்சம் நல்லா ரெட்டிஷ் கலரில் இருக்கும்ல. ஒரு கிறிஸ்தவன், விசுவாசின்னு சொல்கிறவன், ஒரு ஆவிக்குரியன்னு சொல்கிறவன், ஒரு டிசைப்பிள் சொல்கிறவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு அவருக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் வந்து பேசிட்டே இருப்பார். சத்தம் கேட்கும். வலதுபுறம் சாய்ந்தாலும் இடதுபுறம் வழி இதுவே இது நடவுங்கள் என்ற சத்தம் உங்களுக்கு கேட்கும்னு ஒரு வசனம் இருக்குல்ல. நான் உண்மையில் உன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தருவேன். அப்போது நம்மளை ஒவ்வொரு நாளும் வந்து ட்ரெயின் பண்ணுறாரு, பேசிகிட்டே இருக்கிறாரு. அவர் பேசுகிறத நிப்பாட்ட மாட்டார், அவர் பேசிட்டு தான் இருக்கிறார். பட் த கொஸ்டின் இஸ், மனிதர்களாகிய நாம் அந்த சத்தம் நம்ம கேட்குதா? அந்த சத்தம் கேட்டால் நம்ம என்ன பண்ணுறோம்? I want to put this question to each and every heart, those who are listening today from all over the part of the world. கேட்குறோம், கேட்ட அப்புறம் என்ன பண்ணுறோம்? ஒபே பண்ணுறோமா இல்லை டிஸ்ஒபே பண்ணுறோமா? இது அப்படி கேட்காம போனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, God is a God of compassion. அவரை போல இரக்கம் உள்ளவர் இந்த உலகத்தில் யாருமே பார்க்கவே முடியாது. நீடிய பொறுமை உடையவரை பார்க்க முடியாது. மனம் உருக்கம் உடையவரை பார்க்க முடியாது. நீடிய சாந்தம் உடையவரை பார்க்க முடியாது. ஆனால் அவர் பேசுகிறத வந்து கேட்டோம், அது இந்த வார்த்தையை கேட்டால் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணாமல், இப்போ வீட்டில் ஒருத்தவங்ககிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல, நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்களேன். கொஞ்ச நாள் அப்படியே கொஞ்ச நாள் வந்து அவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. இவர் பேச விருப்பம் இல்லை போல், டிஸ்டர்ப் பண்ண இவர் பேச மாட்டார் போல் சொல்லிவிட்டு அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இருக்குமே தவிர அவங்க வந்து உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு விரும்ப மாட்டாங்கன்றதை விட நீ எடுத்துக்க மாட்டேன், நீ கேட்க மாட்டேங்கிறியே. நான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் வந்து நீ என் கூட பேச மாட்டேங்கிற, நீ மற்ற காரியத்தில் ரொம்ப பிஸியாக இருக்க. சரி, நான் அவங்ககிட்ட பேசலப்பா, நான் அவனை டிஸ்டர்ப் பண்ணல, பட் என் ப்ரெசன்ஸ் நான் அங்கே தான் இருக்கிறேன். அப்படி சில பேர் இருப்பாங்க. சேம் திங் நம்ம இன்றைக்கி பண்ணிகிட்ருக்குறோம். அவர் நம்மளோட பேச ட்ரை பண்ணுறாரு, எதையா சொல்ல ட்ரை பண்ணுறாரு, பட் நாம் அதான் கேட்டேன், அவர் பேசுகிறது கேட்குதா அப்படின்னு. இது என்ன ஆகுனா, கேட்கல, அவர் சொல்கிற தொடர்ந்து கேட்காத பட்சத்தில் என்ன ஆகுனா, நம்மளை விட்டு விலகிடலாம் மாட்டார். அதான் சொன்னீங்க, சார் காட் ஆஃப் கம்பேஷன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்ன ஆண்டவர் விலகலாம் மாட்டார். பட் சைலண்ட் ஆயிடுவார், ரொம்ப சைலண்ட் ஆயிடுவார். ரொம்ப அமைதியாகிட்டார்னா அந்த ப்ரெசன்ஸ் இருக்குமே தவிர
அதனால தான் நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் என் கூட பேசவே மாட்டேங்கிறாரு, அந்த ப்ரெசன்ஸை என்னால் உணர முடியல, ஒரு மாதிரி நம்ப இருக்குண்ணே, ஒரு மாதிரி இருக்குண்ணேன்னா அது பிரச்சனை வந்து ஆண்டவர் சைடில் கிடையாது, பிரச்சனை நம்ம சைடில் தான், என் சைடில் தான், உங்கள் சைடில் தான். இதை வந்து ரொம்ப டோன்ட் ஜஸ்ட் டேக் இட் அஸ் ரொம்ப லைட்டாக மட்டும் எடுத்துக்காமல், கேன் வி கம் பேக் டு த லார்ட், கேன் வி கோ பேக் டு த லார்ட், கேன் வி டர்ன் டு ஹிம். இஸ் அ காட் ஆஃப் கம்பேஷன். ஆனால் இன்றைக்கி அவர் விரும்புகிறதெல்லாம் ஒன்று தான், திரும்பி வா, நான் சொல்கிறத கேளு, என் கூட உட்காருன்றார். இன்றைக்கி அன்பு பிரியமானவர்களே, இன்றைக்கி என்னன்னதுக்கும் நேரம் இருக்குது. தேவைக்கு மட்டும் அவர்கிட்ட ஓடுறாமல் தினந்தோறும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் என்ன உங்கள் வழியில் நடக்க பண்ணுங்க, உங்களுடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன், கன்சிஸ்டண்ட்டாக இருக்க, நீங்கள் விரும்புகிறது போல் வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன். நம்ம முழு மனதோடு ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணும்போது நம்முடைய ஸ்ட்ரென்த், நம்முடைய எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட கொடுக்கும்போது ஆண்டவர் நம்ம நேரத்தை நடத்துவார். ஆமாம், அவர் 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 பேசுகிறது கேட்குதுல்ல, அப்போ ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா சைலண்ட் ஆகிட்டாருன்னா ரொம்ப கஷ்டம். மறுபடியும் விட்டு விளையாடலாம் மாட்டார், பட் ஸ்டில் அந்த ஒரு நான் சொல்கிறது அந்த அந்த இது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த ஒரு இதில் இருக்கிறவங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் தட் சம்டைம்ஸ். பட் நம்மளை தொடர்ந்து நடத்துறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கார். ஜஸ்ட் கோ பேக், கம், let us go back, let us return to the Lord, repent and confess your mistakes to him, sins to him. அவர் நம்ம நேர்த்தியாக நடத்துவார், போதுமானவர் இருக்கிறார். கோ பேக், உங்களை மறுபடியும் ரொம்ப சூப்பராக ஓட வைப்பார். யூ ஹாவ் அ காட். ஆமாம், அவர் மறுபடியும் நம்பிக்கை கொடுத்து தளர்ந்து போகாத, சோர்ந்து போகாத, ஓடுன்னு சொல்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். Have a very blessed day. God bless you.